ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்கிற தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்களை தனிமைப்படுத்த அவங்க கட்சியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சதி நடத்திட்டு இருக்குது. வேற யாரும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா அண்டு ஜான் ஆரோக்கியசாமி. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் வர்றேன், அவங்க ஜோலிக்கு வர்றேன். இப்போ கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டாராம, அதனால பாஜக கூட்டணியில் சேரவே கூடாதுன்னு சொல்றாரு. எங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, பொதுவான அதாவது திமுக யூடியூபர்ஸ், அந்த திமுக அந்த பத்திரிகையாளர்கள்லாம் டிவியில் பொதுமக்கள்கிட்டையும் பரப்புரை சொல்றாங்க. நான் சொல்றேன், திமுகவை மதிமுக தலைவர் வைகோ திட்டா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குழந்தைத்தனமானவர், அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்ன வைகோவை இப்போ கூட்டணி வச்சிருக்கு இல்லையா. திருமாவளவன் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது பேசாத பேச்சே கிடையாது. இன்னைக்கு அவர் கூட்டணியில் திமுக இல்லையா. கம்யூனிஸ்டுகள் இவங்க பேசின பேச்செல்லாமே காது கூட கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ ஒன்றா கூட்டணி இல்லையா. அதாவது இவங்களுக்கு என்னன்னா, விஜய் அவர்கள் பாஜகவோட போய் கூட்டணி சேரக்கூடாது என்பதுதான். இப்போ ஆதவ அர்ஜுனாக்கு வருவான், அவரு எப்படியாவது விஜய் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் தனிமைப்படுத்த வேண்டும். இவங்க ரெண்டு பேரும், ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயுடைய எதிர்காலமே இல்லாத அளவுக்கு பண்ணிடணும்னு சொல்லிதான் இவங்க காங்கிரஸ் வரும்னு சொல்லி ஏமாத்தியே அவரை காலம் கடத்திட்டாங்க. இல்லைன்னா அவர் விஜய் அவர்கள் சொந்தமாக சுய முடிவு எடுத்திருந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு கூட்டணியை அமைச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோ இல்லை வைகோ அவர்களோ இல்லை கம்யூனிஸ்ட் அவங்களோ நாங்கள் வர்றேன்னு சொல்லியே காலம் தாழ்த்தியே உங்களை தனிமைப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு ஆஃபர் பாஜக கூட்டணி மட்டும்தான், என்டிஏ கூட்டணி. அவங்க உங்களை என்றைக்குமே வேண்டாங்கள, நீங்கள் அதை பற்றி ஒரு பேச்சும் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஏற்கனவே உங்களுக்கு அஜித் ரசிகர்கள் எதிராக இருக்காங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களும் எதிராகணும்னு சொல்லிட்டு இப்போ ரஜினியை சும்மாவாவது சீண்டி இன்னைக்கு ரஜினி ரசிகர்களையும் உங்கள் கோபத்துக்கு ஆளாக்குறாங்க. இப்படி இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும் என்கிறது தாங்க நாங்கள் கேட்குறோம். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரே ஒரு கடைசியாக சொல்கிறோம், என்டிஏ கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் 40 தொகுதி வாங்குறீங்களா, 40 தொகுதியிலையும் எம்எல்ஏ கிடைப்பாங்க. இல்லை 50 தொகுதி வாங்குறீங்களா, 50 தொகுதியும் நீங்கள் எம்எல்ஏ, அதான் 50 எம்எல்ஏ. இல்லை 40 சீட்டு நீங்கள் 40 எம்எல்ஏ நீங்கள் வாங்கி சட்டசபைக்கு போகலாம். அதுக்கப்புறம் அடுத்த டைம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் உங்கள் எதிர்காலத்துக்காக நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும். உங்கள் மௌனத்தை சீக்கிரம் கலைக்கணும். இந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஆதவ அர்ஜுனா பேச்சை கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனா மைத்துனரே அவங்க மேலே ஒரு புகார் சொல்கிற அளவுக்கு அவர் கட்சி வளர்த்திருக்காரு. நீங்கள் அந்த 2 பேர்த்த பேச்சை கேட்டீங்கன்னா நீங்கள் அரசியல் கட்சியிலிருந்து, தமிழக அரசியலேருந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படுவீங்க. இல்லைன்னா என்டிஏ கூட சேரணும். என்டிஏ கூட சேரலைன்னா நீங்கள் என்ன தொகுதிக்கு ஒரு 10,000 20,000 ஓட்டு வாங்குவீங்க. ஆனால் அதோடு உங்கள் கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அது வேண்டுமா? இல்லை 40 சீட்டு வாங்கினீங்கன்னா 40 எம்எல்ஏ சாலிடாக உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லாத்தையுமே என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.